பாருங்க எங்கள சைடுல சாக்லேட் கடை உண்டு. body massage -40 -40 நீங்களும் -40 நல்லா இருக்கு. நம்ம வாழ்க்கைக்கு நான் வாழ்த்துக்கிறேன். இதோட விலை என்ன? 1500 1200 ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சில்லி vlogs. இன்னைக்கு நாங்கள் எங்கே போகிறோம்டா, இன்னைக்கு வந்து நாங்கள் கொழும்பு பேட்டாவை நோக்கி போகிறோம். நாங்கள் எங்கே இருந்து பாருங்க, இதுதான் நிகம் பஸ் ஸ்டாண்டு. அப்படி வாங்க, ஹைவே பஸ் ஸ்டாண்ட் எடுத்துக்கொண்டு கொழும்பு போம். காய்ஸ் அப்படியே பாருங்க, கொழும்பு பஸ் எடுத்துக்கொண்டு அப்படின்ட்டே போத்தாய். இங்கே பாருங்க, இங்கெல்லாம் போகிறதுல தான் கொழும்பு பஸ் எடுக்கணும். அப்படியே நான் ஹைவே பஸ் எடுத்துக்கொண்டு நான் அப்படியே கொழும்பு போம். பஸ்ல ஏறி கண்டினியூ பண்ணுறேன். எங்களோட கொழும்பை நோக்கிய பயணம் ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் இப்போ கொழும்பை நோக்கி போத்தாய்க்கு. அடுத்து என்ன கேசண்டா, கொழும்பு போயிட்டு செய்கிறதுக்கு ஒரு 35 நிமிஷம் 45 நிமிஷம் பிடிக்கும். கொழும்பு போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் இப்போ பெட்டாக்கு வந்தாச்சு. இதான் வந்து பெட்டா பஸ் ஸ்டாண்ட். இது காய்ஸ் உங்களுக்கு பார்த்தா விலங்கும் இங்கெல்லாம் ஷேர்ட் ஐட்டம் உடுப்பு ஐட்டம் கொஞ்சம் மீ சரியா. உடுப்பு ஐட்டம்லாம் 500 600. வரும் பேக் ஐட்டம்ஸ், டிஷர்ட்ஸ், செருப்பு ஐட்டம் எல்லாம் விலை குறைய தான் போட்டி. எல்லா உடுப்பு பாருங்க கைஸ், பலத்தூர் ஐட்டம் கொஞ்சம் மீதி. அப்படி நாங்கள் முழுவே பார்த்தும் போவோம். அடுத்த என்னென்ன சாமான மீதுன்னு சொல்லி பார்த்தும் போவோம் சரியா. இன்னும் என்ன கண்ணு கொண்டும் இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்றும் படல. மாக்காட்டை சுற்றி தான் வாரேன். இன்ஷால்லா என்ன சரி இன்ட்ரெஸ்டிங்காக பட்டேன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். கைஸ் இதுதான் வந்து கொழும்பு பஸ் ஸ்டாண்ட். இதுக்குள்ளுக்க போயிட்டு பார்ப்போம். இதெல்லாம் ஒரு சில்லறை கடை வண்டி இருக்குது. அடுத்து பஸ் எல்லாம் பார்க் பண்ணி வச்சு சாப்பாடு கடை வண்டி இருக்குது. அப்படி உள்ளே போயிட்டு பார்ப்போம். பஸ்ஸோட பஸ்ஸுக்காக வேண்டி வெயிட்டிங் லீக்கிறாங்க. அப்படி நாங்கள் நேராக போயிட்டு எக்ஸிட் ஆகும். உங்களுக்கு பார்த்தா வேணும், ஸ்ரீலங்கா கொழும்பு பேட்டா பஸ் ஸ்டாண்ட். இங்கே தான் நாடு முழுக்க ஒவ்வொரு பஸ்ஸாக போகும். காய்ஸ் நானும் கூகுள் மேப்பை போட்டு கொண்டு தான் போகிறேன். எனக்கும் சரியா வழியில் ஒன்றும் தெரியா. ஆனால் அவங்களும் நான் சொல்லி தரேன். என்ன கேஸண்டா, கிளம்பு வந்தேன்டா உடனே கூகுள் மேப்பை போட்டுவோம். அதுதான் எங்களோட நண்பன். கொழும்பு வந்தேன்னா எங்களோட நண்பன் ஃபெஸ்ட் நண்பன் அவர் தான் கூகுள் மேப். காய்ஸ் பெட்டால வந்து எங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ விலை குறைய சாமான்கள் எடுக்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சாமானம் வந்து பெட்டால வந்து விலை குறைய எடுக்கலுமே எங்களுக்கு. அடுத்து என்னென்னா எங்களை சைடு அப்படியே பார்த்து கொண்டு போவோம். விலை குறைஞ்ச சாமானம் என்னென்ன ஈக்குது, எந்தெந்த கடையில் ஈக்குதுன்னு பார்த்து கொண்டு போவோம். இங்கே பாருங்க, எங்களை சைடில் சாக்லேட் கடை ஒன்று ஈக்குது. உள்ள பேர் விசிட் பண்ணி பார்ப்போமா. காய்ஸ் இங்கே பாருங்க, சாக்லேட் ஷாப் ஒன்றுக்குள்ளுக்கு வந்து கைஸ் அப்படியே நாங்கள் போவோமே. சரி கைஸ் நாங்கள் அப்படியே போவோம். முன்னுக்கே போயிட்டு உனக்கு என்னென்ன சாமான மீங்கன்னு சொல்லி பார்த்துட்டு வரோம். காய்ஸ் இங்கெல்லாம் சைடில் பேட்டா சேஜ் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பீப்புள்ஸ் பார்க் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது. காய்ஸ் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னா ஓல்ட் டவுன் ஹால் கேஸ் ஒர்க் ஸ்ட்ரீட் கொழும்பு 11ல் இருக்குது. உள்ளுக்கைக்கு போயிட்டு பார்ப்போம் காய்ஸ். விலையில் என்ன மாதிரி உள்ளுக்கு என்னென்ன சாமானம் மீகுதுன்னு சொல்லி உள்ளுக்கைக்கு போயிட்டு பார்ப்போம். வா போ.
அடுத்தது எங்களை சைடில் வந்து அந்த ரெப்பின் ஐட்டம்ஸ் பாக்ஸ் வேற எங்களுக்கு தேவையான ஐட்டங்கள் இருக்குமே எல்லாம் எடுத்துக்கொள்ளிடும் எங்களை சைடில். ஆனால் இங்கே வந்து மிச்சமாக ஈக்குது புக் ஷாப் தான் ஈக்குது, புக் ஷாப்ஸ் தான் ஈக்குது நிறைய. ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கு டிசம்பர் சீசனில் வந்து அள்ளி கொண்டு போயிடுமே. கைஸ் அப்படியே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லேருந்து வெளியாகும். இதுக்குள்ளுக்கு வந்து அந்த ஹோல்சேல் சாமான் எடுத்துக்கொள்ளிடும். அப்படி நாங்கள் வெளியே போவோம். வெளியே போயிட்டு பெட்டாவை சுற்றி பார்ப்போம். பெட்டா இருக்கிற லோக்கல் மார்க்கெட் எப்படி இதுன்னு சொல்லி பார்ப்போம். கைஸ் இங்க பாருங்க, இதுதான் வந்து கேர்ள்ஸ்பர்க் ஸ்ட்ரீட் கொழும்பு. அப்படி வாங்க, இதால வந்து அப்படியே ஃபெஸ்டோ ஸ்ட்ரீட் இருக்கும். ஃபெஸ்டோ ஸ்ட்ரீட்டு போயிட்டு அதில் என்ன ஈதுன்னு சொல்லி பார்ப்போம். என்ன சாமான் விலை குறை எடுக்கலும்னு சொல்லி பார்ப்போம். கைஸ் இந்த இடம் தான் ஓல்ட் டவுன் ஹால் சென்டர் கொழும்பு. கொழும்பு மாநகர சபை இதுதானா? பெயிண்ட் அடிக்க வேலை நடக்குது. நாங்க வந்து ஃபெஸ்ட்ரோ ஸ்ட்ரீட்ல இருக்கிறேன். இங்க பாருங்க, என்ட்ரா போகலே டாய்ஸ் ஐட்டம், அடுத்தே வந்து ஃபோன் பவுச் ஐட்டம், பஃபல் ஐட்டம்ஸ். வேற இதில் வந்து மெயினாகவே வந்து ஃபேமஸாக என்ன இல்லைன்னா இதில் வந்து ஃபோன் அக்சசரிஸ், ஸ்பீக்கர்ஸ், வாட்ச் அந்த மாதிரி சாமான்கள் தான் மிச்சமாகிக்குது. இதில் லைட் கடையும் இருக்குது, அதை சட்டப்படியாகிக்குது கடைக்குள்ள. சும்மா விசிட் ஒன்று அடிச்சுட்டு போவோம், உங்களுக்கு காட்டுறேன். இந்த லைட்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்க கைஸ். இது வந்து ஃபெஸ்ட்ரோ ஸ்ட்ரீட்ல இருக்குதா? சரியா? இதில் ஃபோன் அக்சசரிஸ் மெயினாக இங்கே வரும். பேட்டரி ஐட்டம்ஸ் இருக்குது, பேட்டரி ஐட்டம்ஸ், வாட்ச் ஐட்டம்ஸ், அடுத்தது ஃபோன்ஸ். ஸ்ட்ரீட்டே வந்து ஜெகஜோதியா கல 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 கலேண்டிக்குது ஸ்ட்ரீட். அப்படியே வேற என்ன சாமானம் மீக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இவர் மசாஜ் சாமான் இருக்குது. பொடி மசாஜ் போடுற சாமான் ஒண்டி இருக்குது. ப்ரோ இது எவ்வளோ ப்ரோ? 750 ரூபா. இது வந்து ரீசெண்ட் பொதுவாக போகிற ப்ரைஸையும் பார்க்க விலை குறைவா கூடவா? அப்படின்னா வெளியே போகிற ப்ரைஸையும் பார்க்க சேல்ஸ்மேன் வந்து 1400 ரூபாய் விற்கிறேன். நீங்கள் 750 ரூபாய்க்கு விற்கிறேன். காய்ஸ் இது வந்து 750 ரூபாய்க்கு விற்கிற சேல்ஸ்மேன் வந்து 1250 ரூபாய் விற்கிறோம். அப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு லாபம். ஓகே, அப்படியே ஓகே ப்ரோ பாரு. बॉडी मसाज, बॉडी मसाज, बॉडी मसाज, मसाज मसाज सामान. அப்படி நாங்கள் நேராக போவோம். நேராக போயிட்டு கொண்டீங்க போல காய்ஸ். இந்த சைடில் வந்து அந்த கோயில் ஒண்டி இருக்குது. அந்த கோயிலையும் நாங்கள் பார்ப்போம் காய்ஸ். நாங்கள் சென்ன அந்த கோயில் வந்து எங்களுக்கு முழுகால தான் இருக்குது. கிட்ட வந்துட்டோம். இது வந்து நாங்கள் இப்போ வந்து ஃபெஸ்டோ ஸ்ட்ரீட்டுக்குள்ளே இருக்கிறேன். என்ன ஐட்டம் சமபோசா, வேற சோட்டிஸ் ஐட்டம் இருக்குது, வேற பிரியாணின்னு போட்டி என்னென்ன சாமான் நீங்கன்னு சொல்லி நாளைக்கு கேட்டுக்கொள்ளலாம். நாளைக்கு என்னென்ன சாமான் பிரியாணிக்கு சிக்கன் பிரியாணி இருக்குது. ஓகே, பன் இருக்குது 100 ரூபாய் இருக்குது. 100 ரூபா செமன் பன் 100 ரூபா, சிக்கன் பன் 120 ரூபா, பீஃப் 120 ரூபா. ஓகே, சிக்கன் டிக்காய்க்கு 200 ரூபா. ஓகே, சீஸ் பர்கருக்கு. ஓகே, மினி கியூ இருக்குது. ரம் ஸ்டிக் 180 ரூபா, ஜம்போ சாசேஜ் 200 ரூபா. ஓகே, டீ ஸ்பெஷல். நல்ல ஸ்பெஷல் டீயும் மீக்குதான் இவங்கள்கிட்ட. நாங்கள் வந்து இவங்கள்கிட்ட டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்ன மாதிரி இருக்குது. கைஸ் நாங்கள் சிக்கன் டிக்காண்டும் டீ ஒன்றும் எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். ஹீட் பண்ணி தரேன். ஓகே, சிக்கன் டிக்கா ஹீட் பண்ணி தரேன். ஓகே, சாப்பிட போகிற டீ கைஸ் இங்கேருந்து நல்லா இது திண்டுட்டு போகிறதுக்கும் இடம் மீக்குதா? நான் பேர் எப்படி? ஃபிரோஸ் நானா? கைஸ் அப்போ நாங்கள் திண்டு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இது வந்து ஃபுட் ரிவ்யூ ஒன்றும் இல்லை, ஆனால் வந்த இடத்துல திண்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லவும் மூணுமே. கைஸ் இதுதான் இவங்களோட சிக்கன் டிக்கா சாமான் வந்துட்டு நான் உங்களுக்கு திண்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இதுதான் இவங்களோட சிக்கன் டிக்கா. திண்டு பார்ப்போம். உங்களுக்கு மைனஸ்லாம் போட்டு சட்டை வடியாகிது. திண்டு பார்ப்போம்.
கைஸ் பண்ணா குவாலிட்டி ஆகிடுது, குவாலிட்டி ஆகி மைனஸ் போட்டில மைனஸை பொட்டி அந்த அளவுக்கு மைனஸ் போட்டி நல்லா ஆகிடுது சாமான். அடுத்த காய் சிவாட சாயம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இது. சுட சட்டப்படியாவே கைஸ் நீங்களும் எங்களை சைடு வந்தா ஒரு டீம் ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பாடுண்டா சட்டப்படியா இருக்குது. நான் வருவா வாரம் பேரு. இப்ப நான் சரி எங்க நிக்கிறேன்டா பெஸ்ட்ரோ ஸ்ட்ரீட் நட்டு சந்தில நிக்கிறேன். காய்ஸ் என்னைய பொறுத்தளவுல திறமைக்கு உருவமோ இல்லாட்டி காசு பணமோ எதுவுமே தேவையில்ல. திறமையும் தான் எங்களுக்கு வேண்டி ஒன்று செஞ்சு கொள்ளும். அதுக்கு உதாரணம் தான் அந்த அந்த மனுஷன் வந்து என் ஒசரத்துல காவாசி துண்டு மீக்க மாட்டாரு சரியா. அப்படின்னாலும் அவர்கிட்ட அந்த மனசுலீக்கு அந்த பயத்தை அவர் தூக்கி வீசிட்டு அவர் வந்து அங்கனே பாட்டொண்டு படிச்சு பஃபலோண்டு வச்சு பாட்டொண்டு படிச்சு அங்கனே சல்லி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனா இருந்தாலும் அவரோட தைரியத்தை பாருங்க, உழைச்சி சாப்பிடணும் பண்ணி. அதுதான் காய்ஸ் முயற்சின்றே அதுதான். பேசுறவங்க எப்பயுமே 4 விதமா பேசுவாங்க. நீ பேசுறவன் பேசத்தான் செய்வான், பேசுறவன் பேசத்தான் செய்வான், வளர்றவன் வளர்ந்து கொண்டு பேசி கொண்டு தான் இருவான். அதை சுட்டி நீ ஒன்றும் யோசிக்காம உங்களோட லைன்ல உங்களுக்கு எப்படி போகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அந்த வழியில நீங்க போய்த்து கொண்டே இருங்க. ஹெட்செட் ஐட்டம், அடுத்தது சார்ஜர், கேபிள், வேற போன் ஸ்டாண்ட், வேற லைட் ஐட்டம்ஸ், ஸ்பீக்கர், ப்ளூடூத் எல்லா ஐட்டமும் மீகுது. வரும் ஹேர் ட்ரையர்ஸ் எல்லாம் மீகுது. ப்ரோ இந்த ஹேர் ட்ரையர்ஸ் எல்லாம் என்ன வேலை? 1500 வருமா? நீங்க வருவீங்க தானே வீடியோல கேசிலையா? ஓகே அப்ப எங்களுக்கு காட்டுங்களே சாமானத்தை, சும்மா நோமலா காட்டுங்களே. இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் என்ன மாதிரி வரும்? இந்த மிஷின் எல்லாம் 1000 ரூபாவா காய்ஸ்? இந்த மாதிரி மிஷின் எல்லாம் வந்து 1000 ரூபா சரியா. அடுத்து இந்த டார்ச் லைட் ஐட்டம் ஈகுது, ஸ்டாண்ட் ஐட்டம் ஈகுது. முக்கியமான சாமான இந்த மாதிரி ப்ளூடூத் ஐட்டம் எல்லாம் எவ்வளோ ப்ரோ? எவ்வளோ இந்த மாதிரி? இந்த ப்ளூடூத் எல்லாம் வந்து 1000 ரூபா ஃபுல் ஆஃபர்ல போகுது. ஆஃபர் கொடுப்பீங்க அப்ப வந்தா இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரி பெரிய பஃபல்ல எவ்வளோ ப்ரோ? 6000 ரூபா, 5500, 3500 காய்ஸ். இங்க எல்லாமே ரீசனபிள் பிரைஸ் ஆகிக்குது. ஆனா வரப்போகல கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து எடுத்துட்டு போயிட்டு யூஸ் பண்ணுங்க. என்ன சேனல் இது வந்து சில்லி வ்ளாக்ஸ் நாடா? சில்லி வ்ளாக்ஸ். ஆமா நல்ல சந்தோஷம். சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா? ஓ பண்றேன் கட்டாயம். உங்களுக்கு என்ன பேரு? சில்லி வ்ளாக்ஸ். ஓகே உங்களோட வாழ்க்கைக்கு நான் வாழ்த்துக்கள். இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ். சரி நான் வரேன். சரி துஆல சேர்த்துக்கோ இன்ஷா அல்லாஹ். காய்ஸ் நிறைய பேர்ட்ட துஆ பரக்கத் எங்களுக்கு கிடைச்சு கொண்டிருக்குது காய்ஸ். இது வந்து 2ஆம் குறுக்கு தெரு வாசல்லே மாதுளங்கால வச்சுட்டு கொண்டிருக்கிறேன். பழத்துறை ஈகுது, சரம் ஈகுது. உங்களுக்கு பார்த்தா விளங்கும். இங்க வந்து எல்லாம் விலை குறைய சாமானும் இங்க இருக்கு. எல்லாம் வந்து ஸ்ட்ரீட் கடையில் தான் ஈகுது, ஸ்ட்ரீட்ல போட்டு விற்கிற மாதிரி. இங்கெல்லாம் சைட்ல உடுப்பு ஐட்டமும் ஈகுது சரியா. இந்த சைட்ல உடுப்பு ஐட்டம் ஈனே ஒச்ச ஐட்டம் ஈகுது. இங்கே வச்ச ஐட்டம், இங்கே ஃபோன் பவுச் ஐட்டம். அடுத்து இங்கே வந்து வெட்டிங்ஸ் பர்ஸ் அது எல்லாம் இருக்குது. அப்போ இதோட விலை எல்லாம் எப்படி? இதோட விலை எல்லாம் 1500, 1500, 1200 1500. இதெல்லாம் வந்து 1500 வெட்டிங்ஸுக்கு. இந்த செட் அப்படி 1500, 1200. இதெல்லாம் 1000 ரூபா, 1200. அப்போ இந்த பேக் எவ்வளோ? VL
இந்த பேக் வந்து 1600 ரூபா. இங்க வந்து சீப் லீக் இதெல்லாம் சாமனம். இந்த ரோட்டை பார்க்க போலே ஆசையாட்டம் கைஸ். ஏன்னா அவ்வளோ ஜனமும் அவ்வளோ கூட்டமாகவும் இருக்குது. இவங்க எல்லாருக்கும் இன்றைக்கு பிஸ்னஸ் அல்ஹம்துலில்லாஹ். இங்கே ஸ்பீக்கர் ஐட்டம்ஸ் இது ப்ரோ. ஸ்பீக்கர் ஐட்டம்ஸ் எல்லாம் எவ்வளோ ப்ரோ? இது 1000 ரூபா மினி தரேன். ஓகே. X31 இது கரகர சத்தம் ஒன்றும் வராது. ஓகே. இது உங்களுக்கு நான் உங்களுக்கு தரேன் 1100 தான். 1100 ரீசனபிள் பிரைஸ் தான். ஓகே. இது மைக்கா வரும். ஓகே. ಮತ್ತೆ ರಿಂಗ್ ಲೈಟ್ ಇದೆ. ರಿಂಗ್ ಲೈಟ್ ಈ ಟಿಕ್ಟಾಕ್ செய்தாங்களே செட் ஆவடியா? ಟಿಕ್ಟಾಕ್ செய்தாங்களே செட் ஆவடி. கடையில எடுங்க 2500 ரூபாய். 2500 ரூபாய் வரும். நான் உங்களுக்கு 2000 ரூபாய் தருவோம் ஸ்டாண்டோட. ஸ்டாண்டோட 2000 ரூபாய் தருவேன். ஓகே. just 200 க்கு தருவேன். 200 க்கு. இது என்னது ஹெட்செட் என்ன? இயர்ஃபோன். गाइस இயர்ஃபோன் இது. இயர்ஃபோன் உங்களுக்கு 200 மேன் எடுக்கலுமீங்க. இது எங்க கண்டா செகண்ட் ஸ்டோர் ஸ்ட்ரீட்ல தான் இருக்குது. சரியா? ஓகே. ಮತ್ತೆ JBL ಮಾಡೆಲ್ ಇದೆ. ஓகே. கடையில 1700. கடையில 1700 எங்களுக்கு எவ்வளவு போடுவீங்க? உங்களுக்கு நான் 1300 க்கு தருவேன். 1300. ஓகே. ஃபோன் ஹோல்டர் எல்லாம் गाइस இங்க வந்து ஃபோன் ஹோல்டர்ல இருந்து பஃபல் செட்ல இருந்து அடுத்தது ஹெட்செட் எல்லாமே இருக்குது. ஃபோன் அக்சஸரீஸ் ஐட்டம் என்ன சொல்லுன்னா வாங்குங்க. ஓகே. ரீசனபிள் பிரைஸ்ல வரும். ஓகே. ஃபோன் அக்சஸரி ஐட்டம் வந்து என்ன சரி தேவைப்பட்டா गाइस இங்க வந்தா எங்களுக்கு ரீசனபிள் பிரைஸ்ல எடுத்துட்டு போயிடும். பரவாயில்லை. ஐயோ என்ன சரி செல்லு எங்களோட யூடியூப் சேனலுக்கு. நாங்கள் இங்கே நல்ல சாமான்கள் வெரி சீப்பாக கொடுக்குறோம். சீப்பாக சாமான்லாம் சீப்பாக சாமான் எங்களோட பிலோ கேஸ் இருக்குதாங்க. பிலோ கேஸ் வந்து கடையில் வந்து 120 பிலோ கேஸ் வந்து 100 ரூபா கொடுக்குறோம். 100 ரூபா மீனி கொடுக்குறேன். சரியா? சரி ஓகே. இந்த அண்டர்வேர் இருக்குதானே? இந்த அண்டர்வேர் வந்து கடையில் வந்து 300 ரூபா. ஓகே. ஆனால் நான் இதை பார்த்து அப்படி இதை பார்த்து தப்பாக அண்டர்வேர் வந்து 300 ரூபா. ஓகே. கடையில் எடுக்கிற 300 ரூபா அண்டர்வேர் வந்து நாங்கள் கொடுக்குறோம் வந்து 200 ரூபா. 200 ரூபா. ஒரு கிலோ அண்டர்வேர் வேணும்னா காட்டெல்லாம் இது என்ன மாதிரி கொடுப்பீங்கப்பா? இது வந்து நாங்கள் கொடுக்குறோம் வந்து 200 ரூபா. 200 ரூபா. 200 ரூபா கொடுக்குறோம். ஆனால் வெரி சீப் எடுக்கிறாங்க. ஒரு நாளைக்கு வந்து 100 200 நாங்கள் விற்போம். ஒரு நாளைக்கு 100 200 போகிறோம் गाइस. கெல்வின் கிளைண்ட். ஆனால் வேணுமாமா. ஆனால் இது வந்து கூடிய கேட்டு என்ன குறைச்சி கொடுக்கும். கூட எடுத்தா இன்னும் குறைச்சி கொடுக்குறோம். ஹோல்சேலும் செய்தாரா? இன்னும் சீப்பாக கொடுப்போம். கட்டாயம் இது வந்து ஃபேமஸ் ஆகினா இன்னும் சீப்பாக கொடுக்குறோம். சரியா गाइस? எல்லாம் உங்களோட பேச்சு செய்யணும். எங்கள் சைட்லேயே எடுத்துக்கோங்க. சரியா? இது வந்து சில்லி வ்ளாக்ஸ். சில்லி வ்ளாக்ஸ் எலிவா. சில்லி வ்ளாக்ஸ் இது அடிச்சா வந்துடும். சரியா? எங்களோட ப்ரொடக்ஷன் இன்னும் இருக்குது. நீங்கள் ஃபேமஸ் பண்ணி தந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். கட்டாயம் இன்னும் சப்போர்ட் பண்ணுறோம். தேங்க்யூ. பாருங்க गाइस, கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்களா? ஒலுமெண்டாவே கஷ்டப்பட்டு உழைக்கிறே தானேண்ணா. இங்கே வந்து நிறைய பேர் கொடை பேத்து மீக்கி, இங்கே வந்து நிறைய பேர் காணாமல் பேத்து மீக்கி வாழ்க்கையில். இக்கான் வந்து கொழும்பு உகைருத நிலையம். சரியா? ඒකම මම ඔයාට විශ් කරනවා. ඉදිරියට ලොකු දෙයක් ඔයා කරන්න ඕනේ. ஒரு புரட்சி நடந்த இடம் ஒன்றில் தான் இப்போ நாங்கள் நின்று கொண்டிருக்கிறேன்.